அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கதையோடு இந்த கதைவாசி என்கிற சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னிசை குழுக்களில் இசைக்கருவிகளை இசைப்பவர்களின் வாழ்வு அந்த இன்னிசையைப் போலவே இசைப்பவர்களை மகிழ்ச்சியடைய வைப்பதில்லை. கேட்கும் நமக்குத்தான் அது மகிழ்ச்சியான பாட்டோ மெலடியான பாட்டோ அவர்களுக்கு இல்லை. வெள்ளை சட்டை மேல் ஜிகினா கோட் போட்டுக்கொண்டு ஆர்கெஸ்ட்ராவில் இசைப்பவர்களின் பின்னால் யாராலும் இசைக்க முடியாத ஒரு இசை உண்டு. அவர்களின் கண்ணீரை பாடிவிடவே முடியாது. டேனியலின் கதையும் கூட இசைக்க முடியாத ஒரு இன்னிசை வாழ்வுதான். அந்த வாரம் தாங்காமல் நம்மிடம் ஏண்டி முத்தம்மா என்கிற கதையின் வழியாக கடத்திவிட்டார் ஜான் சுந்தர். நகலிசை கலைஞன் என்கிற அவரது புத்தகத்தில் ஆர்கெஸ்ட்ராக்காரர்களின் வாழ்வை எழுதியிருக்கிறார் சுந்தர். நீங்களும் நகலிசை கலைஞன் என்கிற இந்த புத்தகத்தை படித்துவிட்டால் கோயில் விழாக்களில் திருமண மண்டபங்களில் ஆர்கெஸ்ட்ரா கேட்க நேர்ந்தால் நின்று கேட்டு அங்கு இசைப்பவர்களை சற்றேனும் கவனிப்பீர்கள் என்றே நம்புகிறேன். சில மாதங்கள் ஓய்வுக்கு பின் தன் குழுவினரோடு கோயமுத்தூர் ரத்தின சபாபதிபுரம் மாநகராட்சி கலையரங்கத்துக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கிறான் சுந்தர். கலையரங்க இருக்கைகள் மெல்ல மெல்ல நிரம்பத் தொடங்கிவிட்டன. சுமார் 20 வருடங்களுக்கும் மேலாக மெல்லிசை கலைஞர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் இருக்கும் ஏட்டன் வேலாயுதத்தை அப்போதுதான் கவனிக்கிறான் சுந்தர். மேடையின் வலது ஓரத்தில் இருக்கிற அறைக்குள் பதற்றத்துடன் உலவுகிறார் ஏட்டன் வேலாயுதம். சட்டென வெளியில் வந்து இடது வலமாக பார்த்து இன்னும் காணம் பாரு என்று கோபமும் வருத்தமுமாக யாரிடமோ சொல்கிறார். மேடையை விட்டு ஏட்டன் வேலாயுதம் கீழே இறங்கி சென்று வெளியில் சென்று பார்த்து தன்னை கடக்கும் ஒரு மெல்லிசை கச்சேரிக்காரனிடம் எப்படியும் இப்படி செய்ய மாட்டானே டேனியல், அவனுக்கு என்னாச்சு தெரியுமா என்று புலம்பத் தொடங்கிவிட்டார். அவர் புலம்பலுக்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த இன்னிசை குழுவினரில் ஏட்டன் வேலாயுதத்திற்கு மிகவும் பிடித்த நபர் டேனியல் தான். அவனுடைய ட்ரம்ஸ் இசையின் அசாத்திய திறமையின் மீது அவருக்கு அபரிதமான நம்பிக்கை உண்டு. ஏட்டன் வேலாயுதம் சுந்தரிடம் அடிக்கடி சொல்லுவார், டேனியல் வாசிக்கும் போது மட்டும்தான் ட்ரம்ஸின் சப்தமாக இருக்கிறது, அதனாலே எனக்கு டேனியலை பிடிக்கும் என்று அடிக்கடி சொல்லுவார் ஏட்டன் வேலாயுதம். உண்மைதான். டேனியலின் பேஸ்புட் தட் என்று நெஞ்சில் முட்டி கேட்பவருக்கு இன்ப அதிர்வுகளை தர ஒரு நாளும் தவறியதில்லை. ஒளியில் வடிவம் பார்க்கும் சிற்பி டேனியல். சங்கீத மேகம் என்கிற பாடலில் டேனியலின் மணிக்கட்டு ஹை ஹேட்ஸில் விளையாடும்போது சில்லோசையுடன் சன்ன மழை பெய்வதை உணர்ந்து கேட்பவர்களின் காது மடல்கள் சிலிர்க்கும். பாட்டுக்கு துணையாக நடந்து கொண்டிருக்கும் வாசிப்பில் இடி இடித்தது போல தற்றும் டம் டகடம் டகடம் என்றொரு முடிப்பு வைக்கும்போது கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் அவனோடு சேர்ந்து இசைக்கும் கலைஞர்களும் ஆமாசாமி என்று தன்னிச்சையாக தலையாட்டுவார்கள். இளமை இதோ இதோ என்று தொடங்கும் பாடலில் திடுதிடுவென அதிரும் மேடையில் அசுரனாக மாறியிருப்பார் டேனியல். நான் தான் சகலகலா வல்லவன் என்று பாடகர் தன்னை அறிவித்து கொண்டாலும் துள்ளும் ரசிகர்கள் டேனியலைத்தான் கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு தெரியும் யார் மேல் சாமி வந்து இறங்கி இருக்கிறது என்பது. மடை திறந்து பாட்டுக்குள் உடைப்படுத்து கொண்டு ஓடும் டேனியலின் ட்ரம்மிசை பெருவெள்ளத்தில் நனைந்து மகிழவே திரையிசை ரசிகனின் மனம் விரும்பும். பூவே செம்பூவே என்கிற பாடலின் 2ஆம் இடையிசையில் நொடிப்பொழுதில் திருப் என்று உருமிவிட்டு ஒதுங்கும் ட்ரம் பீட்டை கேட்கும் போதெல்லாம் சுந்தரி ஞாபகத்துக்குள் குச்சிகளை சுழற்றும் டேனியல் வருவார். இப்போதும் வந்தார். டேனியல் சுந்தரிடம் அடிக்கடி சொல்லுவார், முன்னாடி இருக்கிற ஜனங்க கை தட்டுனா மட்டும் போதாது மாப்பிள்ள, பின்னாடி இருக்கிற கலைஞனுங்க உன் முதுகில் தட்டி கொடுக்கணும், புரிஞ்சுதா? கூட இருக்கிற இன்னிசைக்காரனை காட்டி சங்கராபரணத்தில் தொரகுணா தெரியுமான்னு கேட்டால் பிபிஎஸ் வாய்ஸ் பாடுற துறையத்தான் தெரியுங்கிறான் இவன். இவன் மிமிக்ரி குணாவும் நம்ம ஃப்ரெண்டு தாங்க, ஆனால் அவங்க வீடு சுந்தராபுரத்தில் இல்லைங்களே அப்படிங்கிறான் என்று பேச்சினூடே நக்களை சரளமாக கலந்தடிக்கும் டேனியலை நகைச்சுவையில் அடைத்து கொள்ள ஆளில்லை. டேனியல் சிகரெட் பிடிக்கும்போது ஒரு சிகரெட் கொடுங்கண்ணா என்று கேட்டால் கொடுப்பார். தீப்பெட்டி வச்சிருக்கீங்களா, நெருப்பு கொடுங்க என்றெல்லாம் தொடர்ந்து அவர் புகைப்பதை தொந்தரவு செய்தால், ஏமாப்பில் உதடு நுரையீரல் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா, இல்லை அதையும் நான் தான் தரணுமா என்று கோபத்தை கூட பிரமாதமாக வெளிப்படுத்துவார். டேனியலை தேடி இன்னிசை கச்சேரிக்காரர்கள் மண்டபத்துக்கு வெளியேயே வந்துவிட்டார்கள். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்து எதிரே பெட்டிக்கடையில் நிற்பது போல அதே பெட்டிக்கடையில் நின்று கொண்டிருந்தார் டேனியல். இங்கே பாடுறா இருந்தாலும் இங்கே இருக்காரு என்று சொல்லிக்கொண்டு அவரிடம் சென்ற இன்னிசைக்காரர்கள், நான் உங்களை காணணும்னு ஏட்டாம் புலம்பிகிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க என்று கூப்பிட, அதை கேட்ட பின்பும் பதற்றமே இல்லாமல் புகையை விட்டு கொண்டு சாலையை கடந்த டேனியலை காட்டி எஸ்பிபி வாய்ஸ் பாடுற சுரேஷ் நதி எங்கே போகிறது என்று பாட
டிஎம்எஸ் வாய்ஸ் பாடுகிற காளிமுத்து கடையை தேடி என்று பதில் பாட்டு பாட அவர்களை சட்டையே செய்யாமல் அவர்கள் யூகித்தது போலவே டேனில் மதுக்கூடம் இருந்த சந்துக்குள் நுழைவதை அடுமனையிலிருந்து பார்க்க முடிந்தது சுந்தரால். வேலாயுதத்தின் தவிப்பு நினைவுக்கு வர டேனிலின் மீது கோபம் வந்து விட்டது சுந்தருக்கு. இந்த ஆளுக்கு நேரங்காலமே கிடையாதா பாவா? புல்லாங்குழல் மோகனிடம் எரிச்சலோடு கேட்டே விட்டான் சுந்தர். நம்ம பக்கத்தில் இருந்த மலேசியா வாசுதேவன் போல் பாடுகிற முத்துக்குமார், ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா என்று கேட்டு கோபத்துடன் முறைக்க, புல்லாங்குழல் மோகன் உடனே, இல்லை தெரிஞ்சிருக்காது, இவர் தான் 3 மாதமாக ஊரில் இல்லைல்ல, கச்சேரி முடிஞ்சோன்னா என்ன விஷயம்னு பேசிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் மேடைக்கு போங்க என்று மோகன் எல்லோரையும் அழைத்து கொண்டு மேடைக்கு போக, அவர் வழி அவருக்கு, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு முனகி கொண்டே முத்துக்குமார் செல்ல சுந்தருக்கு குழப்பமாகிவிட்டது. நான் நிஜமாவே எனக்கு ஒன்றும் புரியல, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா என்று மோகனிடம் கேட்ட சுந்தருக்கு மனதிலோ, அடப்போங்கையா, குடிக்கிறதுக்கு சொத்தையா ஏதாவது காரணம் சொல்ல போகிறீங்க என்று தான் நினைத்து கொண்டான். எல்லோரும் உள்ளே சென்று விட சுந்தர் அந்த மதுக்கூட சந்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வர, தாளக்கார மணியும் தபேலா ராஜனும் அழுக்கு சட்டையோட மேடைக்கு வராருனா முதல்ல எல்லாம் எப்படி வருவார்னு உங்களுக்கு தெரியுமில்லண்ணா. ரேமாண்ட், காடுராய், கொரியன் பிட் என்று ஆங்கிலோ இந்தியர் போல உடுத்தும் நாகரிக டேனிலா இப்படிலாம் நடந்து கொள்கிறார். சுந்தருக்கு ஆச்சரியமும் குழப்பமுமாக இருந்தது. என்னாச்சு இந்த ஆளுக்கு? வாசமில்லா மலருதில் தனி வாசிக்கணும்னா சத்தமே வரல, பார்த்தா அப்படியே மேடைக்கு பின்னால் உளுந்து கிடக்கிறாரு மப்புல என்றெல்லாம் தாளக்கார மணியும் தபேலா ராஜனும் சொல்லிக்கொண்டே வர சுந்தருக்கு ஒன்றுமே புரியாமல் அவர்கள் கூடவே நடந்து கொண்டிருந்தான். மனம் கேட்காமல் மதுக்கூடம் இருக்கிற சந்துக்குள்ளே நுழைந்து விட்டான் சுந்தர். 2வது புட்டியை கோலையில் சரித்து கொண்டிருந்த டேனிலின் உடைகளில் ஆங்காங்கே தீற்றலாய் செம்மண் அப்பியிருந்தது. வாமாப்பில் சரக்கடிக்கிறியா என்று கேட்டான் டேனில். பழக்கம் இல்லைனா? அது சரி, இதெல்லாம் ஆம்பளைங்க பழக்கம் என்றவுடன் சுந்தருக்கு சிரிப்பு வந்து விட்டது. இதுதான் டேனில். இந்த டேனிலைத்தான் சுந்தர் தேடிக்கொண்டிருக்கிறான். சட்டையில் மண்ணா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வரட்டானா என்று சுந்தர் கேட்க, கோபமான டேனில், வேற வேலை ஏதாவது இருந்தா பாருமாப்ல போ என்று கோபத்துடன் கத்த, சுந்தர் அவர் தோளில் இருந்த மண்ணை தட்டிவிட பட்டன கையை தட்டிவிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிய டேனில் சத்தமாக, பின்பு விசித்திரமாக சட்டையில் ஓட்டிருந்த மண்ணை பரபரவன தேய்த்து எடுத்து டம்ளரில் கொட்டி பாட்டிலோடு இருந்த மீதத்தையும் அதில் ஊற்றி மண்ணோடு சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி குடித்துவிட்டு, இப்ப என்ன செய்வ என்பது போல சுந்தரை பார்த்தார். திரும்பவும் சராமாரியாக கெட்ட வார்த்தைகளில் திட்டத் தொடங்கிவிட்டார். இதற்கு மேல் தாங்காது பின்வாங்கி வெளியேறிவிட்டான் சுந்தர். கலையரங்கத்துக்கு போய் கச்சேரி கேட்கும் மனநிலை இல்லை. என்ன செய்யலாம்? யோசனை செய்தபடி நடந்தபோது டேனியலோடு வந்து சேர்ந்தான் பிரான்சிஸ், டேனியலின் சிஷ்யன். டேனியலை பற்றி எல்லாம் தெரியும் பிரான்சிஸுக்கு. சுந்தருக்கு அவனோடு பேச வேண்டும் போல் இருந்தது. டேனியலுக்கு என்னாச்சு என்று மெதுவாகத்தான் கேட்டான் சுந்தர். டேனியல் அவரது 2வது மனைவி இருக்காங்கல்ல என்று பிரான்சிஸ் சொல்லவும், சுந்தர் குழப்பமாக பிரான்சிஸை பார்க்க, ட்ரம்ஸ் தான் அவரோட மனைவி, அவர் கட்டின பொண்டாட்டி எப்பயும் 2வது பொண்டாட்டின்னு தான் சொல்லுவார் என்று சொல்லி சிரித்த பிரான்சிஸ், அந்த 2வது பொண்டாட்டியையும் மகள்களையும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வச்சுருந்தார் டேனியல். அவருக்கு 2 பொண்ணு. அந்த 2 பெண்களும் பெற்றவர்களை பெற்றவர்கள் போல பார்த்து கொண்டார்கள். கச்சேரி முடித்து பின்னிறைவில் அளவான போதையோடு வீடு வந்து சேரும் டேனியல் வாங்கி வந்த தின்பண்டங்களை குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கைப்பட ஊட்டி விடுவார். அதற்கப்புறம் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களும் எழுந்து விடும் அளவுக்கு கூச்சலும் சிரிப்புமாக பொழுது விடியும். பகல் 12 மணி வாக்கில் பிள்ளைகளை அதட்டி கொண்டிருப்பார். எந்திரிங்கடி, பள்ளியிடம் போல. அப்பா, நீ தூங்கலான்னு சொன்னதே காலையில் 6:30 மணிக்கு தான் என்று குழந்தைகள் சொல்லும். ஆமாம், என் பொண்டாட்டிக்கு நான் முட்டை புரோட்டா ஊட்டுறதை நீங்கள் எட்டி எட்டி பார்த்ததுனால தான் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லை டார்லிங் என்று மனைவியை கொஞ்சுவார் டேனியல். நீ பேசாத, தண்ணியை போட்டுட்டு வந்து ராத்திரிக்கெல்லாம் ரோதனை பண்ணுறது, அண்ணாச்சிக்கு காசை கொடுக்கணும், பணம் கொண்டு வந்திருப்பேன்னு பார்த்தா ஒரு பைசா இல்லை என்று திட்டத் தொடங்கி விடுவாள் மனைவி. ஒரு நாள் இரவு மணி 11 இருக்கும். காந்திபுரம் ஆறுமுகா மதுரசக்கடை முன்பு மதன மாளிகையில் இலக்கணம் மாறுதோ என்று ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுகையில் டேனில் ஏண்டி முத்தம்மா என்று பாடத் தொடங்கினார். ஏண்டி முத்தம்மா பாடலை டேனில் பாடி கேட்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எடுத்த எடுப்பில் ஏண்டி முத்தம்மா என்கிற பாடலின் உச்சியில் முத்தம்மாவை விட்டுவிட்டு போதையில் மிதக்கும் கண்களோடு உதடுகளை ஒரு மாதிரி ரசிக்கும்படி கோணிக்கொண்டு சர்ரன கீழே வந்து எம்.ஆர். ராதாவின் கட்டை குரலில் டார்லிங் என்று பாடலில் இல்லாததை சொல்லிவிட்டு விட்ட இடத்தில் மிக சரியாக அடுத்த ஏண்டி முத்தம்மாவை தொடருவார். நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ பணம் பந்தியிலே போன்ற ரத்தினங்களை உதிர்த்து கொண்டிருந்தவரை மது அருந்த வந்த கலாரசிக பெருமக்கள் எல்லாம் ரசித்து மயங்கி காண கந்தர்வன்தான் இவன் என போற்றி புகழ்ந்து கொண்டிருந்த போது ராத்திரி உலா வந்தது மாநகர காவல் வண்டி. ஏன்பா இங்கே நிற்கிறீங்க என்ற காவலரிடம், சார் நாங்களாம் ஆர்டிஸ்ட்டுங்க சார் என்ற டேனியலையும் மீறி மிஸ்யன்ஸ் சார் என்று தமிழில் விளக்கிய ரசிகரின் வாய் மனத்தை கண்டுகொண்ட காவலர் லத்திக்கம்பால் கொஞ்சம் தள்ளி நிற்க வைத்து தன் நாசியை காத்து கொண்ட நேரத்தில் அங்கு வந்த பிரான்சிஸ், நோ
அந்த அக்கா உன்னை தேடி தேடியே ஒரு வழி ஆயிரும்னா, மூடிட்டு வண்டியில் உட்காருண்ணா என்றதும் எப்போதும் மரியாதையாக பேசுபவன் ஒரு மாதிரியாக பேசியதைக் கண்ட டேனியல் மூச்சு முட்டாமல் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே என்று பாடிக்கொண்டு பிரான்சின் மோட்டார் வண்டியில் ஏறி உட்கார்ந்தார் டேனியல். டேனியலின் மூத்த மகள் காதலனோடு ஓடிவிட்டாள் என்பதை சகித்து கொள்ள முடியாத அவளது தாய் வீதியில் அழுது புரண்டு டேனியலின் சட்டையை பிடித்து உலுக்கி பின்பு அவரையே கட்டிக்கொண்டு அழுததையும், மனைவியை தேற்றும் பொருட்டு வாய் திறந்த டேனியல் வினோதமாக புறங்கையை கடித்து கொண்டு அலறியதையும் சோக சித்திரங்களாக மனப்பதிவு செய்து வைத்திருந்தனர் நண்பர்கள். அன்றிரவு தோசை வாங்கி வந்து வற்புறுத்தி சாப்பிட வைக்கும்போது தைரியம் சொல்லியிருக்கிறார் டேனியல். அழுது கொண்டே இருந்த மனைவி சமாதானமாகி முட்டை புரோட்டா போய் வாங்கிட்டு வா டேனியல் என்று சொல்ல, மனைவி சமாதானமாகிவிட்டாள் என்கிற நம்பிக்கையோடு கடைக்கு வந்து பொட்டலம் கட்டச் சொல்லி கவலையை மறக்க ஆட்டோ முகுந்தனிடம் மூலிகையை வாங்கி புகைத்து வேறுவிட்டார். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்று திரும்ப திரும்ப பாடியவர் வீட்டு வாசலுக்கு வந்ததும் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு பார்மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார்மகளே பார் என்று சத்தமாக பாடி அழத் தொடங்கியதை அந்த தெருமக்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனைவியும் சின்ன பொண்ணும் வெளியில் வந்து அவரை வீட்டின் உள்ளே அழைத்து போயிருக்கிறார்கள். மறுநாள் அதிகாலையில் புறங்கையை கடித்து கொண்டு டேனியல் அலறியதை கேட்டு தெருவே பதபதைத்து போய் பார்த்தால், டேனியல் எப்போதும் டார்லிங் என்று அழைக்கும் அவரது மனைவி உத்தரத்தில் தூக்குமாட்டி தொங்கிவிட்டார். முந்தானையில் மூக்கை சிந்தியபடி வெளியே வந்த ஒரு மூதாட்டி மானஸ்தி என்று சொல்லி கொண்டு போனாலாம். தோணும் போதெல்லாம் போய் அந்த அக்காவோட கல்லறையை கட்டி பிடிச்சி தூங்குறாருனா, அப்படியே மண்ணோட எந்திரிச்சு வந்து சரக்கடிச்சிட்டு தெரிகிறாரு. ஆளுக்கு ஒரு கோணத்தில் அவரவர் பார்த்தவைகளை சொல்ல சொல்ல சுந்தருக்கு பாறாங்கல்லை விழுங்கி விட்டது மாதிரி பாரமாகி நெஞ்சு வலிக்க தொடங்கியது. அதைவிட இன்னும் உச்ச வலியை ஏற்படுத்துவது போல பிரான்சிஸ் ஒன்று சொன்னான். டேனியல் அடிக்கடி சொல்லுவாராம், அவ முட்டை புரோட்டா கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.